ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். அதாவது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு ஒரு கர்ணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரியான இஷ்யூ. இந்த விஜய் கட்சியில் உள்ள பெண்களை சயின்டிஸ்டாக இருந்த அரசியல் திறனாய்வாளர் சார் பொன்ராஜ் சார் அவங்க அப்படி இப்படி பேசிட்டாரே அப்படின்னு எல்லாரும் கொதிக்கிறாங்க. உடனே அவருக்கு பெண்கள் யார் தெரியுமா, பெண்கள் குறித்து கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தணும் தெரியுமான்னு யாரெல்லாம் வகுப்பு எடுக்கிறாங்க. நான் அதுக்காண்டியே இன்னைக்கு காலைல ஜீவா டுவெட்டியில் ஒரு வீடியோ போட்டேன். என்ன சார் பொன்ராஜ் சார், உங்களை இந்த மாதிரி ஆட்கள்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு போயிடுச்சு, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாமேன்னு நானே சொன்னேன். இதுதான் என்ன சொல்கிறது, கால கொடுமைங்கிறது. தாடி பாலாஜி அவர் விஜய் படத்தை நெஞ்சில் பச்சை குத்தியிருக்காரு. இதுதான் அவருடைய அடையாளமே. அவருக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், தமிழ் தேசியம், அண்ணா, எந்த திராவிட இடதுசாரி எதுவுமே அவர் தெரியாத ஒருத்தர் விஜயை தான் அவர் நெஞ்சில் பச்சை குத்தியிருக்காரு. இவ்வளவுதான் அவருடைய அறிவு, பகுத்தறிவு, அரசியல் உணர்வு, சமூக உணர்வு எல்லாம். விஜயை பச்சை குத்துற அளவுக்கு தான் அவருக்கு அறிவு இருக்கு. இவரெல்லாம் பொன்ராஜ் சாருங்க எவ்வளவு புரியாது. அவரை பார்த்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பெண்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை கேர்ஃபுல்லாக பயன்படுத்தி இருக்கணும் நீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மனுஷன். அதாவது அவருக்கு ஈக்குவலான ஆட்கள் விமர்சனம் பண்ணா கூட பரவாயில்ல. தாடி பாலாஜிலாம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு சரி என்ன செய்ய, விஜய் கட்சியில தாடி பாலாஜி தான் பெரிய பேச்சாளர். வேற யார் விஜய் கட்சியில வேற சிந்தனையாளர், கருத்தாளர், எழுத்தாளராக இருப்பாங்க. தாடி பாலாஜி மாதிரி ஆட்கள் தான் விஜய் கட்சியில இருப்பாங்க. இல்லைன்னா விஜய் ரசிகர் ஒருத்தர் இந்த படத்துல சஞ்சயா, இந்த மாதிரி ஆட்கள், ஸ்ரீமன், இவங்க தானே விஜய் கட்சியில இருப்பாங்க. அப்படி நாவலரும் பேராசிரியருமா இருப்பாங்க. சரி, அவங்கெல்லாம் அப்படியே பொன்ராஜுக்கு அப்படி அட்வைஸ் பண்றது, கண்டன பதிவெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. தாடி பாலாஜி அவர்களே, நீங்க ரொம்ப நாகரிகமாக தான் பேசியிருந்தீங்க. முதல்ல அந்த கட்சியில இருந்துட்டு நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் பேசுனீங்க பாருங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பெண்களை கண்ணியமாக பேசணுங்கிறீங்களே, புது வெளியில் தான் ரசிகர்கள் மத்தியில் என் பொண்டாட்டி அவ்வளோ ஒர்த்தே இல்லைன்னு உங்கள் நடிகர் விஜய் சொன்னார். அப்போ ஒரு வீடியோ போட்டு, அண்ணே உங்களுக்கும் அன்றைக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் டைவர்ஸ் கூட பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்காக உங்களோட 27 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க, 2 குழந்தை இருக்குது, அவங்கள புது வெளியில் வச்சு என் பொண்டாட்டி அவ்வளோ ஒர்த்தில்லைன்னு சொல்கிறீங்களே, என்னன்னே நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க, சரியான ரேஞ்சில் இருக்கீங்களா, எதுவும் புத்தி பெதலிச்சு போயிருக்கீங்களான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல. பெண்கள் மீது அவ்வளோ அக்கறை இருந்தா இது எப்பேற்பட்ட கட்சி பாருங்க. தான் நேசிக்கிற தலைவனுடைய மனைவியை பத்தியே கேவலமா எழுதுறாங்க. அப்ப தாடி பாலாஜி, அவங்க மனைவியை பத்தி இப்படி பேசுறீங்களப்பா, அது நம்ம தலைவரோட ஒய்ஃபுப்பா, அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் இஷ்யூ, அதையேப்பா நீங்க பேசுறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவங்கள பத்தி எவ்வளவு கேவலமா, நீ அந்த கட்சிக்காரன பணம் வாங்கிட்டு பண்ணியிருக்கா, நீயே ஒரு மாதிரி தான், இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் போட்டாங்களே, பதிவுகள்ல போட்டாங்கல்ல. அப்பெல்லாம் நீங்க எந்த கோபமும் படலை, எந்த வீடியோவும் போடலை. 1.25 வயசு குழந்தை செத்து போச்சே உங்க அண்ணன் கூட்டத்தில், அதை கண்டிச்சு ஏதாவது வீடியோ போட்டிங்களா? 9 மணி நேரம் ஏன்னா லேட்டா வந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிங்களா? டெல்லி சிபிஐ கூப்பிட்ட உடனே கரெக்ட் டயத்துக்கு பஞ்சுவலா போனீங்களாமே, அது எப்படின்னே? உங்க ரசிகர்களுக்கு ஒரு வெயிலில் காத்து கிடக்குறான் ஏழை மக்கள், சித்தாள் வேலை பார்க்குறவங்க, உழைக்கிற மக்கள்லாம் உங்களை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணும்போது 9 மணி நேரம் அவனை வெயிலில் நிற்க வச்சு போறீங்க. டெல்லியில் பிஜேபிக்காரன் கூட்டானோன்னு வேகமாக உடனே பஞ்சுவலாக 9 மணிக்கு போகிறீங்களே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கலாம்ல தாடி பாலாஜி அவர்களே. அதெல்லாம் ஏன் போடல நீங்கள்? அதையெல்லாம் கண்டித்து ஒரு வீடியோ போடணும்ல. கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு பஞ்சுவலாக போகிறீங்க, தனி விமானம் எடுத்துகிட்டு ஏதோ இன்னொரு நாட்டு அதிபரோட கையெழுத்து போடுற மாதிரி. இவங்க கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு போகிறீங்க, நடிகையோடு போகிறீங்க. உங்கள் மனைவி டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நடிகையை பற்றி தான் புகார் சொல்கிறாங்க, அந்த நடிகையோடு கரெக்டாக மேட்ச் ட்ரெஸ் போகிறீங்களே, இது என்ன சொல்ல வரீங்க சொசைட்டிக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கெல்லாம் என்ன கன்வே பண்ணுறீங்கண்ணே? அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் இப்படியா ஓப்பனாக காமிக்கிறது, இது இல்லாமல் பொது வெளியில் அசிங்கப்படுத்துறதுன்னு ஒரு வீடியோ போடலாமே, ஏன் நீங்கள் அப்படிலாம் போடலை? ஏதாவது பணக்காரங்க முதலாளிகள் ஃபங்க்ஷன்னோன்னு கரெக்ட் டயத்துக்கு விஜய் போயிடுறாரு, அப்போ ஏன் ஏழைங்க ரசிகர்கள் காத்திருந்தா மட்டும் வேணும்னே லேட்டாக வெயிலில் நிற்க வைக்கிறாரு? அதை கேட்கலாம்ல. விஜய் கூட்டத்தை பார்க்க போதெல்லாம் 55 பேர் இதுவரை செத்து போயிருக்கான். ஒருத்தன் வீட்டுக்கு கூட விஜய் போகல. தாடி பாலாஜி அவர்களே, நீங்கள் கேட்டிங்களா? செத்தவெல்லாம் மனுஷன் இல்லையா? உன்னைய பார்க்க செத்து இருக்கிறான், வேற ஏதோ கட்சி மீட்டிங்கோ இப்போ பர்சனல் இஷ்யூ இல்லை, உன்னை பார்க்க வராட்டே அவன் நேரம் உயிரோடு வந்திருப்பான். இதை சொல்லி இத்தனை பேர் உயிர் உன்னை நேசிச்சதுக்காக, உன் படத்துக்கு கைத்தட்டின அந்த முட்டாள்தனத்துக்காக உயிரையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லணுங்கிற என்ன வந்துச்சா? அதை கண்டிச்சு தாடி பாலாஜி அவர்களே வீடியோ போட்டிங்களா? பொன்ராஜ் சாருக்கு பெண்களின் கண்ணியமானவர்கள், கண்ணியமான வார்த்தைகள் பெண்கள் குறித்து பயன்படுத்தணும்னு நீங்க சொன்னது ஓகே. நீ அவ்வளவு கண்ணியமான மனிதராக இருந்தால், பெண்களை அந்த அளவு நேசிப்பவராக இருந்தால், பாலின சமத்துவத்தில் அவ்வளவு அக்கறை கொண்டவராக இருந்தால், தாடி பாலாஜி அவர்களே, உங்க அன்னை செஞ்ச பெண்களுக்கு எதிரான இந்த விஷயங்கள்,
எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாங்க, அதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லையா? உங்கள் அண்ணன் காரை மறித்து உங்கள் கட்சி நிர்வாகி போராடும் போது இடித்து தள்ளிட்டு போனாங்களே, அதையெல்லாம் மறித்து கேள்வி கேட்டு ஒரு வீடியோ நீங்கள் போடவே இல்லை. மனைவியை அவமானப்படுத்தும் போது போடலை, பெண்கள்லாம் ஆபாசமாக பேசும்போது போடலை. இப்போ உங்கள் அண்ணன் நீங்கள் இருக்கிற கட்சியில் ஒரு பெண் வந்து நான் நேற்று வரையும் தங்கச்சி இன்னையிலேருந்து பொண்டாட்டியாக இருக்க போகிறேன்னு சொன்னாங்களே, அதை கண்டிச்சு ஏமா இப்படிலாம் பேசாதம்மா, கட்சிக்கு கெட்ட பேர், அண்ணனுக்கு கெட்ட பேர், இப்படி இல்லாமல் பேசுவீங்க, கொஞ்சம் கூட அறிவு வேணாம் அப்படின்னு கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிங்களா? எங்கள் அண்ணன் எத்தனை பேரோட வேணாலும் வச்சுக்குவான், அவன் ஆம்பளை, அவன் பணக்காரன், பணம் இருக்கிற ஆம்பளை எத்தனை பொம்பளைட்டையும் போகலாம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இவ்வளோ கேவலமாக பேசுகிறோங்கிற ஒரு சூடு சொரணை இல்லாமல் பல பெண்கள் உங்கள் கட்சியில் அப்படி பேட்டி கொடுத்தாங்களே. அப்போ நீங்கள் அதை கண்டிச்சு ஏமா இப்படி இல்லாமல் பேசுவீங்க அப்படி நீங்கள் ஏன் வீடியோ போடல? ஏன்னா வீடியோ போடுறத விஜயை விரும்ப மாட்டார், அந்த பெண்கள் பேசுறது தான் விஜய் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய லெவல் அவ்வளவுதான். எங்கள் அண்ணன் 10 பேரை வச்சிருக்கிறான், என் கட்சி தலைவர் 10 பேரை வச்சிருக்கான்னு பொம்பளைங்க பேசுறத அவர் ரசிக்கிறார். நான் 10 பேரை வச்சுக்கிறத கூட பெருமையாக பேசுகிறாங்கப்பா அப்படின்னு. அப்போ அறம் நியாயம் எதுவும் இல்லாத ஒரு தலைவராக அவர் இருக்காருங்கிறது தெரியுது. அதனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவர்கிட்ட இருக்கிறீங்க. இல்லைன்னா படித்தவன், சிந்திக்கிறவன், ஒரு அறத்தை நோக்கி சிந்திக்கிறவன், சமூக மாற்றத்தை நோக்கி சிந்திக்கிறவன் யாரும் விஜய் பக்கம் இருக்க மாட்டாங்க. அவர் படத்தை நெஞ்சில் பச்சை குத்துற ரேஞ்சு உள்ள அறிவு முதிர்ச்சி குறைவானவங்க தான் இருப்பீங்க. வீடியோ போடுறீங்க, உங்கள் வீடியோ பார்க்கும்போது பொதுவாக யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா கரெக்டு தானே, பொன்ராஜ் சார் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது, தாடி பாலாஜி பரவாயில்ல, ஒரு சுமாரான நடிகராக இருந்தாலும் ஒரு காமெடி நடிகராக இருந்தாலும் அவருக்கே அட்வைஸ் பண்ணுறாப்புல, அவர் தாடி பாலாஜி பேச்சை கேட்கணும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனால் தாடி பாலாஜி அவர்களே நீங்கள் இதுக்கெல்லாம் கண்டிச்சிங்களான்னு கேட்குறேன் நான். பொன்ராஜ் அவர்களை இப்படி பேச வைச்சது உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்கள் தான். அவர் ஒன்றும் சும்மா போகிற போக்கில் நீங்களாம் அப்படி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இவ்வளவு மோசமாக பேசுனதெல்லாம் கேட்டு கேட்டு டெம்ட் ஆகி நம்ம பிள்ளைங்க, நம்ம தமிழ் பிள்ளைங்க, பேரம்பேத்தி வயசில் இருக்க பிள்ளைங்க இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசுகிறாங்களே அப்படிங்கிற கோபம் வந்து கொப்பளிச்சு தான் அவர் அப்படி பேசியிருக்கார். அவர் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. அவர் எவ்வளோ கண்ணியமானவர் எனக்கு தெரியும், உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும்னு தெரியல. நாங்களாம் அவர்கிட்ட அறிவுசார் உரையாடலை நேர்காணலை நிகழ்த்தியிருக்கோம். நாங்கள் கேட்டு ஈரான் பிரச்சனையிலேருந்து அயோடின் வரையும் இஸ்ரேல் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன, ஈரான் அதுக்கு என்ன பண்ணும், பதுங்கு குழினா என்ன, வான்வழி தாக்குதல்னா என்ன, கடல் வழி தாக்குதல்னா என்ன, ஜியோ பாலிட்டிக்ஸில் அடுத்த அமெரிக்காவுடைய நோக்கம் என்ன, ஈரானுக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஏன் உதவலை, பாகிஸ்தான் ஆப்கான் பிரச்சனை வரையும் தெரிஞ்சவர். அவருடைய நேரம் போய் விஜய் கட்சியை பற்றிலாம் பேச வேண்டிய கொடுமைக்கு அவர் ஆளாகிட்டார். இவர் நீங்களாம் அவருக்கு வந்து நாகரிகம் என்றால் என்ன, கண்ணியம் என்றால் என்ன, பெண்ணியம் என்றால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. முழுக்க ஒரு ஆபாச சினிமாவில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் வந்துக்கிட்டு அவருக்கு ஒழுக்கமத்தை பற்றி போதிப்பதுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. விஜய் சினிமாக்களை பற்றி பேசுனா பட்டியலிட்டா வேற மாதிரி ஆயிரும். ஒரு பெண் காஜர் அகர்வால போலீஸ் பெண் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, உங்க அண்ணன் எந்த இடத்துல தொட்டாரு, எவ்வளோ அருவருப்பு, குழந்தையோட உட்காந்து அந்த சீனை பார்க்க முடியுமா? பெண்கள் வந்து பொதுவெளிக்கு வர்றதே பிரச்சனையா இருக்கு. போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு பெண்கள் கம்பீரமா வரணுங்கிறதுக்காண்டி அதிமுகவும் இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளோ செஞ்சு இன்னைக்கு மகளிர் காவல் நிலையங்கள்ல இருந்து பெண்களுக்கு கூடுதல் வசதியை செஞ்சு தந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்க சினிமாக்கள் எப்படி காமிக்கிறீங்க, பொம்பளை போலீஸ் ட்ரெஸ்ஸே போட்டாலும் பொம்பளை தானே அப்படின்னு விஜய் டைலாக் பேசுறாரு. பொறுக்கிடி, ஆம்பளையா இருந்தாலும் அவன் பொறுக்கியா இருந்தாலும் ஆம்பளடி, நீ போலீஸாவே இருந்தாலும் கேவலம் பொம்பளடி, ஆப்டார் நீ ஒரு பொம்பளை, அதனால ஆம்பளைக்கு கட்டுப்படு, பொறுக்கியா தான் இருப்பான் ஆம்பளை, அவனுக்கு நீ அடிமை தான் இப்படின்னு டைலாக் பேசினவர் விஜய் சிவகாசி படத்துல. அப்போ நீங்கள் கண்டித்து வீடியோ போட்டிருக்கணும்ல, ஏன்னா பெண்களை இழிவுபடுத்துறீங்க, போலீஸை இழிவுபடுத்துறீங்க, காவல்துறையை இழிவுபடுத்துறீங்கன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு பொன்ராஜ் சாருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க பாருங்க. கொடுமை இதெல்லாம், கொடுமை. நானே பொன்ராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணலான் இருக்கேன், ஏன் சார் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டீங்கன்னு. வரவங்க போகிறவங்களாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அதனால் அவர் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு, எவ்வளோ விஷயங்கள். இது கூட அவர் சமூகத்தின் மீது வைத்திருந்த அன்பு, அக்கறை, அந்த கோபம் தான். இல்லைன்னா இவ்வளோ வார்த்தை வராது. ஏன்னா இவ்வளோ மோசமாக பெண்கள் பேசுவாங்க. அதையெல்லாம் பார்த்து தான் டெம்ட் ஆகி டென்ஷன் ஆகி என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அதுக்கு அவர் பதிலும் கொடுத்துருக்காரு. அவரை கொடுத்த பதிலுக்கு பதில் போடுங்களேன் தாடி பாலாஜி. விஜய் கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா, இதுக்கு என்ன கேட்டிங்களா, இதுக்கு மன்னிப்பு கேட்டிங்களா விஜய்னு அவர் கேட்டாங்க. ஒரு வீடியோ போடுங்களேன் தாடி பாலாஜி. கடைசி மீட்டிங்கில் கூட ஒரு சின்ன பையன், படிக்கிற பையன், எக்ஸாமுக்கு போகாமல் உங்கள் கட்சிக்கு வந்து, இந்த கட்சி ஆரம்பிச்சதுனால எத்தனை பேர் படிப்பை விட்டுருக்கான், எக்ஸாம் எழுதாமல் வந்திருக்கான், கன்சீவான வயிற்றோட வந்து குழந்தைய கலைச்சி கொண்டிருக்காங்க. இந்த கட்சி ஆரம்பித்த ஒரே காரணத்தினால 60 பேர் செத்து போயிருக்கிறான். படிக்கிற பசங்கள்லாம் எக்ஸாம் விட்டுருக்கான். பெத்த தாயை அடிக்கிறத ஹீரோயிசமாக நினைக்கிறான். விஜயா அம்மாவன்னு கேட்டால் விஜய் முக்கியன்னு சொல்லிட்டு அம்மாவை அடிச்சு போட்டு வந்திருக்கேன்னு பெருமையாக சொல்கிறான்.
இதெல்லாம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சனால மட்டும் நடந்தது. ஒரு கட்சி ஆரம்பித்து மொழி உணர்வாளர்கள், இன உணர்வாளர்கள், சமூக நீதி சிந்தனையாளர்கள், ஒரு தொழிலாளர் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள், முற்போக்காளர்கள் வளர்ந்தால் அந்த கட்சி தொடங்கினதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு கட்சி தொடங்கினதுலேருந்தே பொய் பேசுகிறவன், ஃப்ராடு, தூண்டி விடுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, மக்கள் தன்னை நம்பி வந்த தொண்டர்களை ரசிகர்களை மாட்டி விடுறது, கோர்த்து விடுறது, வழக்கில் சிக்கி விடுறது, தேவைப்பட்டா பெரிய பிரச்சனைனா தலைமை தப்பிச்சு ஓடுறது, இதை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்களாம் பொன்ராஜ் சாருக்கு எதிராக வீடியோ போடுறீங்க. இப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. விஜய்க்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு ஒரு வீடியோ போடுங்களேன். இத்தனை பேர் செத்து போனவங்களுக்கு என்ன பதில் கேட்டு போடுங்களேன். படிப்பை விட்டுட்டு எக்ஸாம் விட்டுட்டு அப்பா கிட்ட எக்ஸாமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து செத்து போயிட்டான் அந்த பையன். அவனை கூட உங்க விஜய் வந்து பார்க்கல. ஒரு வீடியோ போடுங்களேன். விஜய் சார் செத்து போனவங்களெல்லாம் போய் பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்காக செத்து போன போய் பார்க்க மாட்டீங்களா? அந்த பாவம், அந்த அவரை பால் வியாபாரி அவர் அழுகிறாரு, என் பிள்ளை போயிட்டான். இந்த கட்சி ஆரம்பிக்காம இருந்தா இப்ப அவன் 18 வயசு, இவர் கட்சி ஆரம்பிக்க இருந்தா எப்படி ஒரு 23 24 வயசுலயே நல்ல புத்தி வந்து ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். இப்ப பாருங்க, வாழ்க்கையே போயிருச்சு. இன்னும் எத்தனை பேர் இவனுக்கு உயிர் போயிருச்சு, எத்தனை பேருக்கு வாழ்க்கை போயிருக்கு, வேலை வாய்ப்பு போயிருக்கு. வேலை பார்க்குற இடத்துல ஓனர்கிட்ட விஜயை பார்க்க போறேன்னு சொல்லி சண்டை போட்டு வந்தவன் வேலையை விட்டுட்டான். 10,000 15,000 ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. விஜய்னு விரியாது ஒரு நாள் கூத்து முடிஞ்சு போச்சு. அடுத்து அவனுக்கு வேலை கிடையாது, அடுத்து முதலாளி வேலை தர மாட்டான். இப்படி வேலை போனவன், படிப்பு போனவன், எக்ஸாமை பாதியில விட்டவன், அம்மா அப்பாவை அடிச்சு போட்டு வந்தவன், இப்படியான ஆட்களை உருவாக்கி விட்டு வாழ்க்கையவே சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கண்டித்து ஒரு வீடியோ போட மாட்டீங்களா தாடி பாலாஜி அவர்களே? பெண்களின் கண்ணியம் குறித்து இந்த கட்சியிலிருந்து பேசலாமா? விஜய் கட்சியிலிருந்து பெண்களினுடைய கண்ணியம் குறித்து, ஒழுங்கு குறித்து, ஒழுக்கம் குறித்து நீங்க பேசலாமா? பொன்ராஜ் சார் பேசியது வருத்தத்துக்குரியது. அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கணும். ஆனால் அவர் பேசுவதற்கான காரணிகளை, சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டது யார் என்பதை மனசாட்சியோடு நடிகர் தாடி பாலாஜி நினைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலி. இது போன்ற சினிமா பேச நினைக்கின்ற அரசியலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள், இதை எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி பல்வேறு விதமாக பகுப்பாய்வு மனநிலையோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக வீடியோக்கள் வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.